கர்த்தர் கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி உள்ளதே உள்ளது என்று சொல்லுங்கள். மத்திய சுவிசேஷம் 23வது அதிகாரம் 15 22 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசேயரையும் வேத பாரகரையும் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்வாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணலாம், ஆனால் அதில் இருக்கிற பொண்ணின் மேலே நீங்கள் சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் பொண்ணெல்லாமே இருந்துச்சு தேவாலயத்தில், சரியா? அதனால கட்டினாங்க. ரெண்டாவது, நீங்கள் பலிபீடத்து மேலே சத்தியம் பண்ணலாம், ஆனால் அது மேலே இருக்கிற காணிக்கையை நீங்கள் சத்தியம் பண்ணக்கூடாதுங்க. தேவாலயங்கிறது தேவனுடைய வீடு, அது மேலே சத்தியம் பண்ணலாமா? பலிபீடம் அந்த காணிக்கையை பரிசுத்தம் பண்ணது, அது மேலே சத்தியம் பண்ணலாமா? இது எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. அதனால இன்னைக்கு சொல்லப்பட்ட நற்செய்தின்னா உள்ளதே உள்ளதென்று இல்லதே இல்லதென்று சொல்லுங்க. வானத்தின் மேலே, பூமியின் மேலே, நம்ம மேலே, எது மேலேயும் நம்ம சத்தியம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டிய அவசியமே வராது. அதனால உண்மையாக வாழுங்க. ஏன் தெரியுமா? உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளனால கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். அதனால உண்மையை மட்டும் பேசுங்க. தேவனுக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும்.